இது உங்கள் தமிழ் ஹாரர் ஸ்டோரி டெல்லிங். சிற்றம்பலம் எனும் கிராமத்தில் 1950களில் ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளின் பெயர் மாயாவதி. அவளது குரல் வானம்பாடியைப் போல் இனிமையாக இருந்தது. அவளுக்கு இசை மீது மிகுந்த காதல். அந்த ஊரில் புதிதாக வந்த இசை ஆசிரியர் அர்ஜுன் அவளது இசையின் அவளை காதலிக்க ஆரம்பித்தான். அவர்கள் ஒருவரையொருவர் உயிருக்கு உயிராக காதலித்தனர். ஆனால் மாயாவதியின் குடும்பம் அந்த காதலை ஏற்கவில்லை. ஒரு இரவு இருவரும் ஊரை விட்டு ஓடிப்போக திட்டமிடுகிறார்கள். ஆனால் அந்த திட்டம் துரதிர்ஷ்டவசமாக முடியாமல் போய்விட்டது. மாயாவதி காட்டில் தூக்கிட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மை ஏதோ மறைக்கப்பட்டுள்ளது. மாயாவதி மரணித்த நாளிலிருந்து அந்த இசைக்கூடத்தில் இரவுகள் குளிர்ச்சியுடன் பழைய தமிழ் பாடல்களும் பசிய குரலும் கேட்கத் தொடங்கியது. பல்லாயிரம் ஆண்டுகள் சென்ற பிறகும் மாயாவின் ஆவி இசைக்கூடத்தில் நுழைந்து இருந்தது. 2025இல் இசை ஆர்வலராக வந்த மீனா என்ற பெண் அந்த கூடத்தை பழைய இசை தொலைபேசி ஒலிகள் கேட்டு பார்வையிட வந்தாள். அங்கே அவள் ஒரு பழைய டைரியை எடுத்து படித்தாள். மாயாவதியின் காதல் குறிப்பு. அவளது மனமும் குரலும் மாயாவதியைப் போல் இருந்ததால் மாயா அவளுடன் தொடர்பு கொண்டாள். முதலில் பயந்தாலும் மீனா மாயாவின் கதையை முழுமையாக அறிந்து அவளின் ஆவி அமைதியடைய உதவ முடிவு செய்கிறாள். முடிவில் மீனா அர்ஜுனின் மறைந்த குடும்பத்தை தேடி மாயாவதியின் இறுதியான கடிதத்தை அவர்களிடம் கொடுக்கிறாள். அந்த உண்மையை உலகம் அறிந்தவுடன் மாயா ஒரு அழகான துளி சிரிப்புடன் இசையாகவே விண்வெளியில் மறைந்து விடுகிறாள்.